ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். 140 டேஸ் ஸ்டடி பிளானில் இன்றைக்கி வந்து டே 1 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்னையிலேருந்து டெய்லியும் 5 மணி நேரம் படிக்கிறதுக்கான ஸ்டடி பிளான் தான் வந்து பார்க்க போகிறோம். வேக்கப் சேலஞ்சில் இன்றைக்கி வந்து 6வது நாள். 3 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டேன். படிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணணும் 3:30க்கு. நீங்களும் வந்து இன்னும் காலையில் சீக்கிரமே எழுந்திரிச்சு படிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி டே 1 என்ன படிக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னா 6th to 10th வந்து பாலிட்டி வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சோசியலில் தமிழில் வந்து 6th to 10th இலக்கணம் வந்து ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு இங்கிலீஷில் போயம், இதை தான் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். டே 1ல் பாலிட்டி லெசன் வந்து இன்றைக்கி என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, பன்முகத்தன்மையினை அறிவோம். 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1ல் உள்ள ஃபஸ்ட் லெசன் வந்து பன்முகத்தன்மையினை அறிவோம் அப்படிங்கிற இந்த லெசன் தான் வந்து படிக்க போகிறோம். முதல்ல பாலிட்டியில் எத்தனை லெசன், 6th to 10th வரைக்கும் எத்தனை லெசன் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். 6th to 8th வரைக்கும் மொத்தம் வந்து 21 லெசன் வந்து இருக்குது. அடுத்து 9th 10th சேர்த்தோம் அப்படின்னா 11 லெசன் இருக்குது. மொத்தம் வந்து பாலிட்டின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 32 லெசன் வந்து இருக்குது. அதில் ஃபஸ்ட் லெசன் வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த பாடத்தில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து பார்த்துடலாம். முதல்ல இந்த பாடத்தில் எத்தனை ஹெட்டிங் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, பன்முகத்தன்மை அப்படிங்கிறது. அடுத்து 2வது வந்து இந்தியாவில் பன்முகத்தன்மை, வேற்றுமையில் ஒற்றுமை டாபிக் வந்து இருக்குது. இதில் பன்முகத்தன்மை அப்படிங்கிறதுக்கு கீழே பன்முகத்தன்மைனா என்ன அப்படிங்கிறத வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் பன்முகத்தன்மை. இந்தியாவில் பன்முகத்தன்மை அப்படிங்கிறதுல நிறைய சின்ன சின்ன ஹெட்டிங்ஸ். இதில் இந்தியாவில் பன்முகத்தன்மை அப்படிங்கிறப்போ நில அமைப்பு மற்றும் வாழ்வியல் முறைகளில் பன்முகத்தன்மை, சமூக பன்முகத்தன்மை, சமய பன்முகத்தன்மை, மொழிசார் பன்முகத்தன்மை, பண்பாட்டு பன்முகத்தன்மை அப்படிங்கிற 5 ஹெட்டிங் வந்து வரும். அடுத்து வந்து கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருப்பாங்க. இந்த 3 தலைப்பு வந்து இருக்குது. இந்தியாவில் பன்முகத்தன்மை அப்படிங்கிறதுல இந்தியாவுக்குள்ள பல்வேறு இன மக்கள் வந்து இந்தியாவுக்கு எதுக்காக வந்தாங்க, எப்படி வந்தாங்க அப்படிங்கிறத வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து பன்முகத்தன்மையுடைய வகைகள் வந்து கொடுத்துருக்காங்க. முதல்ல வந்து கண்டம்னா என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மலை, பீடபூமி, சமவெளி, ஆறு, கடல், பள்ளத்தாக்கு இந்த மாதிரியான இயற்கை பிரிவு காலநிலையை கொண்ட மிக பரந்த நிலப்பரப்பை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கண்டம் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம இந்தியாவை துணைக்கண்டம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த உலகத்தில் மொத்தம் எத்தனை கண்டங்கள் இருக்குது அப்படின்னா 7 கண்டங்கள் வந்து இருக்குது. நம்ம இந்தியா எந்த கண்டத்தில் இருக்குது, ஆசியா கண்டத்தில் வந்து இருக்குது. அடுத்து பொருளாதார நடவடிக்கை பற்றி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து அதிக மழை பொழியக்கூடிய இடம் எது, குறைவான மழை பொழியக்கூடிய இடம் எது அப்படிங்கிறதும் இருக்குது. அடுத்து வந்து சமூக பன்முகத்தன்மை. சமூக பன்முகத்தன்மையில் சார்ந்து வாழ்தல் மற்றும் சகவாழ்வு, குடும்பம் மற்றும் சமூகம் அப்படிங்கிற ஹெட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. சமூகம்னா என்ன, சமுதாயம்னா என்ன அப்படிங்கிறத சார்ந்து வாழ்தல் மற்றும் சகவாழ்வு இந்த ஹெட்டிங் கீழே கொடுத்துருக்காங்க. அடுத்து குடும்பம் மற்றும் சமூகம். சமூகத்துடைய அடிப்படை அழகு எது அப்படின்னா குடும்பம் தான். இந்த குடும்பம் வந்து எத்தனை வகைப்படும், கூட்டு குடும்பம், தனி குடும்பம் அப்படின்னு 2 வகைப்படும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து சமூக பன்முகத்தன்மை அப்படிங்கிறதுக்கு கீழே வந்து வரும். அடுத்து வந்து மத பன்முகத்தன்மை. மத பன்முகத்தன்மை அப்படிங்கிறது வந்து நம்ம இந்திய அரசு வந்து எந்த ஒரு மதத்தையுமே அரசு மதமாக அங்கீகரிக்கல. எந்த மதத்தையும் பின்பற்றலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய அடிப்படை உரிமை. அதை தான் வந்து மத பன்முகத்தன்மைக்கு கீழே வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம இந்தியாவில் என்ன மொழிகள்லாம் இருக்குது, என்ன மாதிரியான விழாக்கள்லாம் கொண்டாடுறாங்க அப்படிங்கிறத பற்றி மத பன்முகத்தன்மை அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து மொழிசார் பன்முகத்தன்மை. மொழிசார் பன்முகத்தன்மையில் 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி முக்கிய மொழிகள் எத்தனை இருக்குது, பிற மொழிகள் எத்தனை இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 4 முக்கிய மொழி குடும்பங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து இந்தியாவில் பேசப்படக்கூடிய முதல் 5 மொழிகள் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம இந்தியாவில் ஆங்கிலம் வந்து ஏன் ஒரு முக்கிய மொழியாக இருக்குது அப்படிங்கிறதுக்கான காரணம் வந்து கொடுத்துருக்காங்க. 8வது அட்டவணையில் அலுவலக மொழி வந்து கொடுத்துருக்காங்க. அதில் எத்தனை மொழிகள்னால் 22 மொழிகள் வந்து அலுவலக மொழியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட மொழிகள் எதெல்லாம், எந்தெந்த வருஷத்தில் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது அப்படிங்கிறதையும் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் 6 செம்மொழிகள் வந்து இருந்தது. இப்போ 2024 வந்து 5 புதிய மொழியை வந்து என்ன செஞ்சுருக்காங்க, செம்மொழியாக அறிவிச்சிருக்காங்க. அதையுமே வந்து நம்ம எக்ஸ்ட்ரா, இது வந்து புக்கில் கிடையாது, இப்போ 2024 இந்த 5 மொழிகளை வந்து செம்மொழியாக அறிவிச்சிருக்காங்க. இதை வந்து எக்ஸ்ட்ரா வந்து எழுதியிருக்கேன். இது புக்கில் கிடையாது, இது மட்டும் தான் புக்கில் இருக்குது. முதல்ல இருந்த 6 மொழிகள் மட்டும்தான் இருக்குது. இப்போ இந்த வருஷத்தில் வந்து எக்ஸ்ட்ரா 5 மொழியை வந்து செம்மொழியாக அறிவிச்சிருக்காங்க. தற்போது வரைக்கும் இப்போ எத்தனை செம்மொழிகள் இருக்குது அப்படின்னா 11 செம்மொழிகள் வந்து இருக்குது. அடுத்து வந்து பண்பாட்டு பன்முகத்தன்மைனா என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. தொல்லியல் துறையை பற்றி பாக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் புகழ்பெற்ற
நடனம், இசை வந்து கொடுத்துருக்காங்க. இந்தியாவுடைய இசை வடிவங்கள்லாம் எது? இந்துஸ்தானி இசை, கர்நாடக இசை, தமிழ் செவ்வியல் இசை, நாட்டுப்புற இசை, லாவணி இசை, கஜல் இசை அப்படிங்கிற மாதிரி இசை வடிவங்கள் கொடுத்துருக்காங்க. இந்தியாவுடைய செவ்வியல் நடனம் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து இந்தியாவில் நாட்டுப்புற நடனங்கள் எதெல்லாம், ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் எந்த மாதிரியான நாட்டுப்புற நடனங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. கடைசியாக வந்து வேற்றுமையில் ஒற்றுமை. வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற இந்த சொல் வந்து சுதந்திர இந்தியாவுடைய முதல் பிரதமர் வந்து ஜவஹர்லால் நேரு, இவருடைய இந்த டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற நூலில் இடம்பெற்றது தான் இந்த வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற சொல்லு. இதை வந்து பாக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியாவில் பல்வேறு இன மக்கள் இருக்கிறதுனால இந்தியாவை வந்து இனங்களுடைய அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லி வரலாற்றாசிரியர் V.S. ஸ்மித் வந்து சொல்லியிருக்காரு. இவ்வளோ தான் இந்த பாடம் முடிஞ்சது. புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 பக்கத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நான் வந்து நோட்ஸ் வந்து ஒரு 4 பக்கத்துக்கு வந்து அதை எடுத்திருக்கேன். இதை விட கம்மியாகவும் நோட்ஸ் எடுக்கலாம். ஆனால் கூற்று காரணம் அப்படிங்கிறதுல வந்து கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா நம்ம எந்த ஒரு தப்புமே பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சம் டீட்டெயில்டாகவே எடுத்திருக்கேன். புக்கில் வந்து 8 பக்கத்துக்கு இருக்குது. நான் வந்து ஒரு 4 பக்கத்தில் நோட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து இன்றைக்கி படிக்கணும். சோசியலில் இன்றைக்கி தான் வந்து படிக்கணும். அடுத்து வந்து தமிழில் என்ன படிக்கலான்னு பார்க்கலாம். அடுத்து தமிழில் வந்து 6th to 10th இலக்கணம் வந்து படிக்க போகிறோம். அதில் முதல்ல இன்றைக்கி வந்து 6th term 1ல் உள்ள தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் அப்படிங்கிற இதுதான் வந்து இன்றைக்கி படிக்கணும். இது வந்து ரொம்ப ஈஸி தான். முதல்ல வந்து தமிழ் மொழியோடைய இலக்கண வகைகள் வந்து கொடுத்துருப்பாங்க. எதெல்லாம் எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் எழுத்துனா என்ன, ஒளி வடிவமாகவும் வரி வடிவமாகவும் எழுதப்படுறது தான் என்னதுன்னா எழுத்து அப்படிங்கிறது. அடுத்து உயிரெழுத்துக்கள் வந்து எப்படி பிறக்குது, உயிரெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை, 12, அதில் குறியில் 5, நெடில் வந்து 7. மாத்திரைனா என்ன, மாத்திரைங்கிறது என்னது, ஒரு மாத்திரை அப்படிங்கிறது ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகக்கூடிய காலம் தான் என்னது மாத்திரை அப்படிங்கிறது. குறிலுக்கு எத்தனை மாத்திரை, நெடிலுக்கு எத்தனை மாத்திரை அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. குறிலுக்கு வந்து 1 மாத்திரை, நெடிலுக்கு வந்து 2 மாத்திரை. அடுத்து வந்து மெய்யெழுத்துக்கள். மெயினாக என்னது உடம்பு அப்படிங்கிற பொருள். மெய்யெழுத்துக்கள் வந்து எத்தனை இருக்குது அப்படின்னா மொத்தம் 18. இதில் 3 தான் பிரிப்போம், வல்லினம், மெல்லினம், இடையினம் அப்படின்னு. இந்த மெய்யெழுத்துக்குரிய கால அளவுன்னு பார்த்தோம் அப்படின்னா அரை மாத்திரை. அடுத்து வந்து உயிர்மெய் எழுத்து வந்து மொத்தம் 216. இந்த உயிர்மெய் எழுத்தை 2ஆக பிரிப்போம், உயிர்மெய் குறில், உயிர்மெய் நெடில் அப்படின்னு. இதில் உயிர்மெய் குறில் அப்படிங்கிறது உயிரெழுத்தில் குறில் எழுத்து எத்தனை சொன்னோம், 5 சொன்னோமா, அந்த 5 எழுத்தும் மெய்யெழுத்து 18. அப்போ 18 × 5 எத்தனை வரும், 90. இந்த 90 எழுத்துக்களும் உயிர்மெய் குறில் எழுத்துக்கள். அடுத்து உயிர்மெய் நெடில் அப்படிங்கிறது உயிரெழுத்தில் நெடில் எழுத்து 7 எல்லாம் அதோட மெய் 18 எழுத்தும் சேரும்போது உயிர்மெய் நெடில் எழுத்துக்கள் வந்து தோன்றும். இந்த 18 × 7 எவ்வளோ வரும், 126 எழுத்து வரும். இந்த 90, 126 உயிர்மெய் குறில் எழுத்தான 90, உயிர்மெய் நெடில் எழுத்தான 126, இது ரெண்டும் சேர்ந்து 216 எழுத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம், உயிர்மெய் எழுத்து அப்படின்னு சொல்கிறோம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக இருக்கும், படித்து பாருங்கள், சீக்கிரம் வந்து முடிச்சிடலாம். தமிழை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி தான் படிக்க போகிறோம். அடுத்து வந்து இங்கிலீஷில் 6th to 10th வரைக்கும் மொத்தம் எத்தனை போயம் இருக்குது அப்படின்னா 35 போயம் வந்து இருக்குது. இதில் இன்றைக்கி என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா 6th term 1ல் உள்ள யூனிட் 1ல் உள்ள த crocodile போயம் வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து இதோடைய ஆத்தர் யார், லூயிஸ் கரோல். அவர் வந்து இங்கிலீஷ் ரைட்டர். கிளாஸரி பார்த்துக்கோங்க. அடுத்து ரைம் ஸ்கீம் என்ன, அந்த போயத்தில் உள்ள ரைம் ஸ்கீம் என்ன அப்படிங்கிறது. அடுத்து வந்து டூ யூ நோ, மெட்ராஸ் crocodile பேங்கை பற்றி கொடுத்துருப்பாங்க, அதுவுமே வந்து நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா அதான் வந்து இன்றைக்கி ஃபஸ்ட்டு வந்து இங்கிலீஷில் படிக்க போகிறோம். இந்த போயம் படிக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம வந்து தெரிஞ்சுருக்கணும். அதை வந்து நான் 2 வீடியோஸ் வந்து உங்களுக்கு இதில் காட்டுறேன், வீடியோவில் வந்து காட்டுறேன். அந்த இதை வந்து நீங்கள் வந்து பார்த்து நோட்ஸ் எடுத்து அதை வந்து ஃபஸ்ட்டு படிச்சுக்கோங்க. போயம் படிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல இதை படிச்சுருங்க. அதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா போயம் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் அது ஒவ்வொரு போயத்துலேயும் இருந்து இமேஜினா என்னது, பர்சானிஃபிகேஷன்னா என்னது, அந்த லைன் கொடுத்து கேட்கலாம். அனபோரானா என்னது, எபிகட்னா என்ன அப்படிங்கிற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து ஃபஸ்ட்டு வந்து படிக்கணும். அதுக்கு வந்து 2 சேனல் என்னது நான் சொல்கிறேன் அப்படின்னா வல்லமை IAS அகாடமியில் ஒரு மேம் வந்து நடத்தியிருப்பாங்க, 1 வருஷத்துக்கு முன்னாடி வந்து போட்டிருக்காங்க அந்த வீடியோ. நான் வந்து இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அதை
அதை வந்து பார்த்தேன். அந்த வீடியோ வந்து நல்லா இருந்துச்சு. எக்ஸ்ப்ளனேஷன் ப்ளஸ் வந்து அது எக்ஸாம்பிளோட கொடுத்துருப்பாங்க. அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். ரொம்ப தெளிவாகவே வந்து சொல்லி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சேனல் வந்து என்னதுன்னா ஜேவி அகாடமி அப்படிங்கிறது. அதில் சார் வந்து புரிகிற மாதிரி ஈஸியாக வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த வீடியோவுமே பார்க்கலாம். நீங்கள் 2 வீடியோவில் உங்களுக்கு எது தெளிவாக புரியுதோ அந்த வீடியோ பார்த்து நோட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. இந்த ஒரு 2 வீடியோ பார்த்துட்டிங்க அப்படின்னா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு கிளியர் ஆயிரும். அதுக்கப்புறம் போயம் படிச்சிங்க அப்படின்னா நமக்கு இந்த போயத்தை வச்சு நமக்கு கேட்குற கொஸ்டினுக்கு வந்து நம்ம ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணிடலாம். அப்போ இன்றைக்கி என்னெல்லாம் படிக்க போகிறோம் அப்படின்னா 6th பாலிட்டியில் இந்தியாவில் பன்முகத்தன்மை அப்படிங்கிற பாடம் வந்து படிக்கணும். அதை வந்து ஒரு 3 மணி நேரம் டைம் வச்சுக்கோங்க. அந்த 3 மணி நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து படிங்க. தமிழில் எழுத்துக்களின் வகையும் தொகையும் அப்படி. அடுத்து வந்து போயம் 6th term 1 யூனிட் 1ல் உள்ள crocodile போயம் வந்து படிக்கணும். அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அந்த போயம் படிக்கிறதுக்கு முன்னாடி ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து கண்டிப்பாக படிக்கணும். அது வீடியோ வந்து சொல்லியிருந்தேன். அதை கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதை பார்த்துட்டு நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதை தான் இன்றைக்கி வந்து முடிக்கணும். கண்டிப்பாக எல்லோரும் படிங்க. இன்றைக்கி நைட்டுக்குள்ளே எல்லாருமே வந்து என்ன செஞ்சுருக்கணும், முடிச்சிருக்கணும் கண்டிப்பாக. சரியா? நாளைக்கு இதே மாதிரி டே 2ல் வந்து என்னெல்லாம் படிக்கணும், அது இந்த ஒவ்வொரு பாடத்துலையும் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து முதல்லே வந்து சொல்லிடுறேன். ஓகே, படிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.